வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2023ல வெளியான அக்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் ஜீப் ஒரு பில்டிங் கிட்ட வந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. இங்க ஒரு கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு டைரக்டரோட ஆபீஸா இருக்கும். இங்க ஒரு பொண்ணு தப்பா நடந்து இறந்து போன மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியை இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல டீ கடை ஒரு நபர் வச்சிருப்பாரு. அவர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதனால தான் போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டீ கடைக்காரரை இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க இருக்க டைரக்டரை காட்டுறாங்க. அவர் பேரு ருத்ரன் அப்படின்றது. அவர் கார்ல வேற எங்கேயோ டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப டீ கடைக்காரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் டீ தரதுக்காக வரும்போது தான் இந்த பாடியை பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இங்க யாரெல்லாம் இருந்தான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ருத்ரன் சார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாரு. ருத்ரன் சாரோட அசிஸ்டன்ட்டுங்களா ஒரு 4 பேர் தான் இந்த இடத்துல இருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 9 அசிஸ்டன்ட்டுங்க ஏற்கனவே இருக்காங்க. இந்த 4 பேருமே புது அசிஸ்டன்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 4 அசிஸ்டன்ட்டுங்க ஒரு வேலை இப்படி பண்ணிருப்பாங்களா, இல்ல ருத்ரனே இப்படி பண்ணிருப்பாரான்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வருது. ருத்ரன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த 4 பசங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பேரு வெங்கட் அப்படின்றது வெளியே இருக்க மீடியாட்களுக்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ஹரிஷ் அப்படின்றது. இவர் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நியூஸ்ல ஸ்வேதான்ற பொண்ணை பத்தி சொல்றாங்க. ஸ்வேதா இந்த மாதிரி இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத பாக்குற இவரு பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த ஹரிஷ் இருக்கார்ல, ஸ்வேதாவை லவ் பண்ணிருப்பாரு. அவங்க கூட பழகினதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு வந்து கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முழிக்கிறாரு. இது எல்லாமே கனவு தானா, இல்ல நிஜத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு தோணுது. சரி, டிவி ஆன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இவரும் ஆன் பண்ணி பார்க்கறாரு. அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸ்வேதான் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. ருத்ரன் ஒரு வேலை இதை பண்ணிருப்பாரா, இல்ல ருத்ரன் கிட்ட 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அவங்க இதை பண்ணிருப்பாங்களான்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா 4 அசிஸ்டன்ட் டைரக்டருங்க சேர்ந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல 2 பேரை இவருக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு இவர் கால் பண்ணிட்டாரு. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி காட்டுது. எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறது. இப்ப இன்ஸ்பெக்டர் வெங்கட் இருக்கார்ல, சீனியர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி சொல்லிட்டாரு. சார், ஒன்னு ருத்ரன் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 4 பசங்க ஏதாவது பண்ணிருக்கணும். அதுல 3 பசங்க ஒரு பொண்ணு சார், அவங்களையும் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கு, யாரோடதுன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பக்கத்துல இருக்க டீ கடைக்காரரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த 4 பசங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி தான் கேக்குறாரு. நீ எதுக்காக அவங்களை கேக்குற, அவங்களுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, போலீஸுங்க ஏற்கனவே அந்த 4 பசங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, தேவையில்லாம நீயும் மாட்டிக்காத, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. சரி, கிளம்பிடலான்ற மாதிரி ஹீரோவும் பைக்ல ஏறி உட்காந்துடுறாரு. இந்த அண்ணன் எதுக்காக நம்மளை இப்படி துரத்திட்டு இருக்காரு, இந்த அண்ணனுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ருத்ரன் ஃபேமிலி கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் ருத்ரனோட இயல்பை பத்தி தெரிய வருது. ருத்ரனை பொறுத்த வரைக்கும் கதை எழுதும் போது கதையில ரொம்ப மூழ்கிடுவாராம். எந்த கதை படிச்சாலும் சரி அந்த கதையில இருக்க கேரக்டர் மாதிரி இமேஜின் பண்ணிப்பாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ருத்ரன் இருக்கார்ல, தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இது அவரோட ஒய்ஃபும் பையனும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பக்கத்துல வந்து எழுப்புறாங்க. அவர் ஒய்ஃபை பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாரு. அடிக்கடி இந்த மாதிரி தான் அவர் நடந்துப்பாரு. அதனால மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரை கூட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ கதை படிச்சா அந்த கதையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு, தனியெல்லாம் பேசிப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ ருத்ரனோட இந்த ப்ராப்ளத்தினால இந்த கொலை நடந்திருக்குமா, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரேப் வேற செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு காரணம் ருத்ரனா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் வந்துருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நடந்த ரேப்புக்கு ருத்ரன் மட்டும்தான் காரணம்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணோட உடம்புல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, ருத்ரனோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ருத்ரன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு.
இறந்து போன பாடி கூட ஒன்னா இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் ஷாக் ஆகுறாரு. ஆமான்ற மாதிரி இந்த வெங்கட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ருத்ரன் தான் இந்த ஸ்வேதா கிட்ட தப்பா நடந்திருக்காருன்னா இவங்க 4 பேர் எதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க? அப்ப இந்த 4 பேர் ஹெல்ப் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பேரை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ருத்ரன் அப்படின்ற அந்த டைரக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக ஒருத்தன் வரான். அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இது யாருன்னு பார்த்தா அந்த டீ கடை வச்சிருக்கவன். டீ கடை வச்சிருக்கவன ஆக்டிங்க்கு ட்ரை பண்றான். இவர் மூலியமா சான்ஸை வாங்கிடலான்றதுக்காக தான் இவருக்கு ஹெல்ப் பண்றான் போல. இப்ப சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் தந்துட்டு போறான். அந்த ருத்ரனை பாக்குறதுக்காக நடுவுல ஒரு பையன் வந்திருக்கான்னு தெரிய வருது. எதுக்காக அவரை பாக்குறதுக்காக போனேன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ருத்ரன் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. என்கிட்ட ஒரு கதை இருந்தது, நெரேட் பண்றதுக்காக தான் போனேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அவரோட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதைக்குள்ள ரொம்ப மூழ்கிடுவாரு. என்கிட்ட கூட அவரோட கதையை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் மென்டல் இல்னஸும் இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதே விஷயத்தை தான் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஒரு டாக்டரையும் பார்த்தோன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்டரை பார்த்தா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இப்ப அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. உங்ககிட்ட ருத்ரன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காருலன்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா சார், கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு. சொல்ல போனா ருத்ரன் மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்க வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு, என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் பிஸியா படம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அவர் பிஸியா படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே கதையை யோசிச்சு எழுதுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இவர் யோசிக்கும் போது அந்த கதை கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாரு. அதுல ஒரு கேரக்டரா இவர் மாறிடுவாரு. அந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரிலாம் இவர் பிஹேவ் பண்ணுவாரு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் அவர் எனக்கு தரல, இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இதே இடத்துல ஒரு பேஷண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த பேஷண்ட் சவத்துல கிறுக்குன மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. இவர் கத்திட்டு இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டரும் திரும்பி ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நமக்கு டைரக்டர் ருத்ரனை காட்டுறாங்க. அவர் ஒரு குடிசைக்குள்ள உட்காந்து புக்கு தான் படிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு வேலை பார்க்குற அந்த டீ கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தந்துட்டு இருக்காரு. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ருத்ரனும் இவர் அனுப்பி வச்சிடுறாரு. அந்த டீ கடைக்காரரை ஃபாலோ பண்ணி ஹீரோ வந்திருக்காரு. ஏற்கனவே ஹீரோக்கு டவுட் இருந்ததுல, அதனால தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணி வந்தவர் ருத்ரனை பாத்துடுறாரு. இப்ப ருத்ரன் கிட்ட என்னோட ஸ்வேதாவை என்னடா பண்ண, எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. 2 பேருமே ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே சமயம் தான் ருத்ரன் எங்க பதுங்கி இருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்தது போல. இப்ப டீமோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சண்டை போடுறதையும் அவங்க வந்துட்டு இருக்கிறதையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. சண்டை போட்டதுல 2 பேருமே கீழே விழுந்து கிடப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ கண் முழிச்சு பாக்குறதுக்காக வராரு. அப்படி பார்க்கும்போது ருத்ரனோட ஆண் உறுப்பை யாரோ கட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவரோட கழுத்துல குத்தி சாவடிச்சிருக்காங்க. என்ன ருத்ரன் இறந்து போயிட்டான், நம்ம மயங்கி கடந்த கேப்ல யாரோ சாவடிச்சிட்டாங்க போலன்னு யோசிக்கிறாரு. போலீஸ் ஜீப் போற சவுண்ட் கேக்குதுல, அதனால ஹீரோ இங்க இருந்து வேகமா ஓடிடுறாரு. இப்ப வந்த இன்ஸ்பெக்டரும் யார் இவனை சாவடிச்சிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாம ஆண் உறுப்பை கட் பண்ணி சாவடிச்சிருக்காங்கல்ல, இதனால உடனே சீனியருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி சீனியரும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இப்பதான் அந்த 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ல 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தர் பேரு பாலா, இன்னொருத்தர் பேரு வினோத் அப்படின்றது. ஆக்சுவலா இப்ப ருத்ரன் கொல்லப்பட்டிருக்காருல, ஆண் உறுப்பு அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாரு. அதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஹரிஷ் தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இதுல பாலா இருக்காரு பாத்தீங்களா, கதவை தட்டுறாரு. அந்த இடத்துக்குள்ள 2 பேர் இருக்காங்க. தீபக்னு ஒருத்தரும் அவரோட லவ்வரான மோனிஷான்னு ஒருத்தவங்களும் தான் இருக்காங்க. இவங்க 4 பேருமே தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வேலை பார்த்திருப்பாங்க. இவங்க 4 பேருமே அவர்கிட்ட எப்படி வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த இடத்துல அதை பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நாங்க ஒரே காலேஜ் தான் படிக்கிறோம், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 9 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. சார் அப்படி சொல்லாதீங்க சார், எங்களையும் சப்போர்ட்டிங்காக வச்சுக்கோங்க சார், எங்களுக்கு சம்பளம் கிம்பளம் எதுவுமே வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களோட ஒர்க்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பாராட்டுறாங்க. இதனால இவருமே சரி, இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வேலையை பாருங்க, கதையெல்லாம் டெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி வேலைக்கு சேர்த்திருப்பாரு. ஸ்வேதா இறந்து போகும்போது இவங்களுமே அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க போல, எதையோ பார்த்திருக்காங்க போல. பாலாவும் போலீஸ் கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டாரு. ஆனா வினோத் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. வினோத் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது ஆபத்து, பெங்களூர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அங்க போயிடலான்னு சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா வினோத் இருக்கார்ல, நான் போக தான் போறேன்னு இங்க இருந்து கிளம்புறாரு. ருத்ரனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றது எக்ஸாக்ட்டா யாருக்கும் தெரியாது. ஒய்ஃபுக்கு டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டர், உங்களுக்கு தெரியாம நீங்க யார்கிட்டயாவது இத பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டாக்டருமே கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. டாக்டருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நாள் நான் ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவ் கிட்ட ஷேர் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஷா தான் இருப்பாரு. ஹரிஷோட சொந்தக்கார பொண்ணுக்கு ப்ராப்ளமா இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு வந்திருப்பாரு. அப்ப
அப்ப இந்த டாக்டர் சில விஷயங்களை பேசுறாருல, ஒரு டைரக்டருக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்குள்ளேயே ஹரிஷ்க்கு ஃபோன் கால் வந்திருக்கும். அட்டன் பண்ணி ஃபோன்ல பேசுறாரு. பேசினவரு ஒரு வேலை வந்துருச்சு டாக்டர், நான் கிளம்பணுன்ற மாதிரி கிளம்பியிருப்பாரு. சோ நான் சொன்ன விஷயத்த அவர் கவனிச்சாரா என்னன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. சோ இன்ஸ்பெக்டரும் ஹரிஷான பேரை மட்டும் கேட்டு வச்சுக்கிறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஒரு பேஷண்ட் வரைகிற மாதிரி காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் ஏற்கனவே டைரக்டர் இறந்து போன மாதிரி வரைஞ்சிருக்காரு. அதே மாதிரி வினோத் இறந்து போன மாதிரி வரைஞ்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி வினோத்தை காட்டுறாங்க. வினோத் பெங்களூருக்கு போனன்ற மாதிரி பேக்கோட போயிட்டு இருக்காரு. எதிர வந்துட்டு இருக்க ஹரிஷ் இவரை கவனிக்கிறாரு. ஹரிஷ் பார்த்துட்டான்னு தெரிஞ்சோன்னே இவர் வேகமா ஓடுறாரு. ஹரிஷும் அவனை பிடிச்சாகணும், எங்க போனான்ற மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா அவர் இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. டே உனக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி எழுப்புறதுக்கு பாக்குறாரு. அப்படி எழுப்பலாம்னு நினைக்கும் போது வினோத் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த டைரக்டரோட கழுத்துல குத்துன மாதிரி இறந்து போயிருந்தார்ல, அதே மாதிரி தான் இவரும் இறந்து போயிருக்காரு. ஷார்ப்பான பொருளை வச்சு யாரோ குத்தி இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அப்ப ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் இந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஹரிஷ் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கும். இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. சார் நீங்க உடனே கிளம்பி என்ன பாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் ப்ளீஸ் சார் வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்ஸ்பெக்டரும் முதல்ல இவரை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, அந்த பேஷண்டோட ரூம்க்கு கூட்டு போறாரு. நடந்த 2 கொலையை அவர் வரைஞ்சு வச்சிருக்காருல, அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. இவன் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் சித்தருன்ற மாதிரிலாம் இவரே சொல்லிப்பாரு. ஆனா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்ன்ற மாதிரி ஆளுங்க தான் சேர்த்தாங்க. ஆனா இவர் வரைஞ்சதை பார்த்து நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. டைரக்டர் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல பார்த்தேன்ல, அதே மாதிரி இவன் வரைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தர் வேற இறந்திருக்காருல, அதனால தான் உங்களை கால் பண்ணி வர வச்சேன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் இதுக்கப்புறம் இவனை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இவன் வேற ஏதாவது வரைஞ்சானா உடனே என்கிட்ட சொல்லுங்க. இவன் முன்கூட்டியே வரையறானா இல்லனா அப்புறமா வரையறானான்றது எனக்கு தெரியணும்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நியூஸ் ஓடுறத காட்டுறாங்க. அந்த 4 புது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல ஒரு பையன் இறந்து போயிருக்கான்ற மாதிரி தான் சொல்றாங்க. வினோத் இறந்து போனதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேணான்னு சொன்னோம் கேட்காம போனா, இப்ப பாரு செத்து போயிட்டான், நம்ம எங்கேயும் போக வேணாம் இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது பொருள் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், புர்கா போட்டு மோனிஷா தான் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சீனியர் கிட்ட சில தகவல்லாம் சொல்றதுக்காக வராரு. அதாவது அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காருன்ற ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு போல. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆணுறுப்பை யாரோ கட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கழுத்துல ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு சாவடிச்சிருக்காங்க. அவர் கஷ்டப்படணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சோ அவர் ரேப் பண்ணதுக்கு தண்டனை தரதுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. யார் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஸ்வேதா ஒரு பையன் கூட க்ளோஸா பழகி இருக்கான்னு தெரிய வந்திருக்கு சார். அந்த பையன் பேர் என்னன்னு தெரியல, அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த சித்தரை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப செவத்துல எதையோ வரைஞ்சிட்டு இருக்காரு. இவர் வரைய ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா டாக்டர் இருக்காருல, இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப வரைஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாரு. உடனே போட்டோ எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புறாரு. சார் இவனையாவது சாகாம தடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே யாரோட போட்டோ வந்திருக்குன்னு பாக்குறாரு. பார்த்தா பாலாவோட போட்டோ தான் வந்திருக்கு. சார் அந்த 4 புது அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒருத்தன் தான் இவன் தான் அடுத்து சாக போறான் போல, எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் தேடுறத பத்திலாம் அந்த 2 பேர் கவலையே பட மாட்டாங்க. எப்ப பாரு ரூம்குள்ள ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பாலாக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. பாலாவும் இந்த விஷயத்த ஹரிஷ் கிட்டயாவது சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. போனை சுவிட்ச் ஆஃப்லயே வச்சிருக்காருல, இப்பதான் போனை ஆன் பண்றாரு. ஹரிஷ்க்கு நம்மளே கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருந்தேன்ற மாதிரி ஹரிஷ் கோவப்படுறாரு. மச்சான் அந்த 2 பேரை நீ தான் கொலை பண்ணன்னு எனக்கு தெரியும், சத்தியமா நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. டே அந்த 2 பேரை உண்மையிலேயே நான் கொலை பண்ணலடா, பேசுறதுக்காக தான் போனேன், வேற யாரோ தான் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஹரிஷ் சொல்றாரு. அங்க நடந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்டா, கிளம்பி வான்ற மாதிரி பாலா சொல்றாரு. சரி நான் வரேன்ற மாதிரி ஹரிஷ்மே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பேசுறதுக்காக பாலா போன் ஆன் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருது. சரி அவன் எங்க இருக்கான்றதை ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப சீனியர் சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு போய் அமுக்கணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்ப ஹரிஷும் பாலா சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. பாலாக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாரு. பாலா ஒரு வீட்டோட மாடியில தான் இருக்காரு. மச்சான் நான் இங்கதான் இருக்கேன், மேல வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் மாடிக்கு போலான்ற மாதிரி ஏறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மோனிஷாவும் தீபக்கும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏறி போயிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவன் என்ன இங்க பண்றான்னு யோசிக்கிறாங்க. மேல வந்த ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டு பாலா கொல்லப்பட்டிருக்காரு. கழுத்துல குத்துன மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. நம்ம வர கேப்புக்குள்ள யாரு கொலை பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் 2 பேர் வேகமா ஓடுறத பாக்குறாரு. அந்த 2 பேரை இவருக்கு பெருசா தெரியாது. இவங்க 2 பேர் ஒரு வேலை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடியே துரத்துறாரு. பைக்கை அங்கேயே விட்டு போயிருப்பாரு.
கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தவங்க இவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவர் போன் எடுத்து செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் கடைசியா ஹரிஷ்னு ஒருத்தர் கிட்ட பேசியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே யோசிக்கிறாரு. அப்பதான் டாக்டர் சொன்னது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வந்தவன் தான் பைக்கை விட்டுட்டு போயிருக்கான் போல, இந்த பைக் நம்பர் மூலியமா அவன் போட்டோவை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்வேதா பின்னாடி ஒருத்தர் சுத்தினார்ல, அவரோட போட்டோ இப்பதான் உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டும் மேட்ச் ஆகுது. சோ ஹரிஷ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த பாலா கடைசியா ஹரிஷ்னு ஒருத்தன் கிட்ட பேசினால, அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு உடனே போகணுன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இவர் வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோ தான் பாலாவை கொலை பண்ணிட்டாரு, நம்மளையும் கொல்ல போறாருன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா பாலா மூலியமா விஷயம் தெரியல, இவங்க கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் ஹீரோ துரத்திட்டு இருக்காரு. இவர் துரத்தி வந்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க. ஏற்கனவே கொல்லப்பட்டவங்க மாதிரி தான் இவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களை யாரு கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு அடிக்கிறாரு. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ண, தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. சரி, சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்புற மாதிரி இல்ல, சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹரிஷ் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப இங்க இருந்து பக்கத்துல இருக்க அந்த டாக்டரை பார்க்க போலான்ற மாதிரி டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இங்க இவருக்கு வேண்டிய பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. டாக்டரை என்ன அடிபட்டிருக்கு, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவருமே டாக்டர் கிட்ட மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாரு. ஹரிஷ், பாலா, வினோத் இவங்க மூணு பேருமே ஒரே டைம்ல தான் சினிமால ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணவர் எடிட்டரா மாறிடுவாரு. இவர் எதர்ச்சியா ஒரு ஆடு ஷூட்ல தான் அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு, அதாவது ஸ்வேதாவை பார்த்திருப்பாரு. ஸ்வேதாவோட ஆட்டிடியூட்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் போது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்கல்ல, அப்படி பேசுறது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. ஆக்சுவலா இவருக்கு ஓரளவுக்கு வேலை கிடைச்சிருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே செட் ஆகுற மாதிரியே தெரியல. வீட்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. விட்டுற போறோம்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கான நாள் வரும், அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சரி மச்சான், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிறதெல்லாம் டைரியில எழுதுற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். டைரியில எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர்கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்காங்கல்ல, இவருமே ஃப்ரெண்ட்லியா ஒரு கிஃப்ட் தரலான்ற மாதிரி தராரு. கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. வீட்ல போய் பாருன்னு சொல்லிட்டாரு. ஒரு பெண்ணு தான் தந்திருப்பாரு. அந்த பெண்ணு மூலியமா நிறைய இவங்க எழுதுறாங்க. இவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் விரக்தியா பேசினாங்கல்ல, இப்ப சந்தோஷமா சரக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்குமே அந்த ருத்ரன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, இப்பதான் லைஃப் கொஞ்சம் மாறுற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த டைரக்டர் கிட்டே வாய்ப்பு கிடைச்சிருக்கா, சூப்பர்ன்ற மாதிரி இவர் பாராட்டாரு. ஹீரோ ஸ்வேதான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். ருத்ரன் மாதிரி டைரக்டர் கிட்ட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்கல்ல, ஸ்வேதாக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா பாருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நாங்களே 9 அசிஸ்டன்ட்டை தாண்டி எடுபடியா தான் சேர்ந்திருக்கோம், போக போக தான் க்ளோஸ் ஆக முடியும், அப்படி க்ளோஸ் ஆனா நாங்க எப்படியாவது பேசி வாய்ப்பு வாங்கி தரோம்னு சொல்லிட்டாங்க. அது போதும்ன்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இத பத்திலாம் ஸ்வேதா கிட்டயும் சொல்றாரு. அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் டைரியில எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன் சைடா ஸ்வேதாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஸ்வேதாவும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் டைரியில எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே இவங்க எழுதிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாலாவும் வினோத்தும் அந்த டைரக்டர் கிட்ட பேசி ஆடிஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க போல. உன்னோட போட்டோவை பார்த்து அவர் ஓகேன்னு சொல்லிட்டாராம், ஆடிஷன் இருக்கு, நீ இந்த நாள் வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்வேதாவும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவருமே ஸ்வேதா கூட சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காரு, ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் உண்மைன்னு பார்த்தா உண்மை கிடையாது. ஹீரோ இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா இவர் வர சொன்னார்ல, அவங்களுமே வந்துடுறாங்க. இப்ப இவருமே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஸ்வேதா மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருக்காங்கல்ல, இதை பார்த்து பாலா ஷாக் ஆயிடுறாரு. நீ என்னமா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க, நீ பண்ண போற கேரக்டர் கிராமத்து கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஏதாவது கடையில போய் வாங்கிக்கலான்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கூட்டு போறாரு. ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால அவளை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் சார், உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா சம்பந்தப்பட்ட எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போயிட்டு இருக்காங்க, எப்படின்னே தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இங்க ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. கொலை பண்றதே நான் தான்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா ஸ்வேதா தான் பேயா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றது இப்பதான் தெரியுது.
எங்க இந்த கதை ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த டைரக்டரோட ஆபீஸ்க்கு போக சொல்றாங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் அடி வாங்கினதுனால ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. அவங்க வரும்போது நர்சுங்களை எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. இவருக்கு இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இப்ப சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டான் சார், அவனை ஷூட் பண்ணி சாவடிக்கவா, பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாரு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம எப்படி ஷூட் பண்ணுவீங்க, முதல்ல புடிங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அவன் அந்த ருத்ரனோட ஆபீஸுக்கு தான் போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க இறந்து கிடந்த மாதிரி நியூஸ்ல காமிச்சாங்கல்ல, அந்த இடத்த பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அப்ப பொத்துன்னு ஒரு டைரி வந்து விழுது. அந்த டைரியை ஓபன் பண்ணலான்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அந்த டைரி ருத்ரனோட டைரி போல சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா பாலா வினோத் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்வேதாவோட போட்டோவை ஹீரோ கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த போட்டோவை டைரக்டர் கிட்ட காமிச்சிருப்பாங்க. போட்டோவை பார்த்தோன்னே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ஒரு தலையா அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. இவர் ரீசெண்டா ஒரு கதை எழுதுறாரு. அதுல ஒரு பொண்ணு பின்னாடி பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தன் சுத்துவான். அந்த கதையோட கேரக்டரா மாறிடுறாரு. அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. ஆடிஷனுக்காக வர சொல்லுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது இந்த டைரியில இல்லாம இருக்குல்ல, என்ன இல்லன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு பெண்ணு பறந்து வருது. ஸ்வேதா தான் வராங்க போல. ஸ்வேதா மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத எழுதி காட்டுறாங்க. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பாலா இருக்கார்ல, இவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. டைரக்டர் கிட்ட விஷயத்த சொல்றாரு. சரி உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பாரு. உள்ள போ ஸ்வேதான்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. நான் ஒரு சின்ன சீனை சொல்றேன், அதுக்கு மட்டும் நீ நடிச்சு காட்டணும். ஆக்சுவலா நீ ஒரு பையனை லவ் பண்ற, ஆனா வேற ஒரு பையன் உன்னை லவ் பண்றான். அந்த பையன் உன்னை அடைஞ்சே தீரணும்ன்ற மாதிரி ஒரு ஆசையில இருக்கான். அவன் உன்கிட்ட அப்ரோச் எல்லாம் பண்றான். நீ அவனை தள்ளி விடணும், கோவமா டைலாக் பேசணும். இதுதான் சீனுன்னு சொல்றாரு. இப்ப இவர் நடிக்கிறதுக்காக இவங்களை பிடிச்ச மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களை வர்ணிச்சு பேசி பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கலாம் ட்ரை பண்றாரு. என்ன விடு, உன்னை எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி இவங்களும் டைலாக்லாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் ரொம்ப கட்டிலாம் பிடிக்கிறாரு. இவங்களுக்கு அன்ஈசியா இருக்கு. சரி என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, மேற்கொண்டு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. வெளியே இருக்கவங்களுக்கு லைட்டா சவுண்ட் கேக்குது, பெருசா எதுவும் இவங்களுக்கு தெரியல. இப்ப இவர் தள்ளி விட்டதுல அவங்க தலை ஒரு இடத்துல இடிச்சிருது. லைட்டா மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க இறந்து போனது கூட தெரியாம அவங்க கூட ஒன்னா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குளியல போடுறாரு. இப்ப இவங்க 4 பேருமே ஸ்கிரிப்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் இருக்காருல, நான் தியேட்டர் விசிட்டுக்காக பக்கத்துல போறேன், திரும்பி வரதுக்குள்ள ஸ்கிரிப்ட ஓரளவுக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு கிளம்புறாரு. இவர் என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்காரு, ஸ்வேதா எதுக்காக இன்னும் வெளியே வரலன்ற மாதிரிலாம் பாலாக்கு டவுட் வருது. பாலாவும் பாக்குறதுக்காக உள்ள வராரு. பார்த்தா ஸ்வேதா அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற பாலாக்கு தூக்கி வாரி போட்டுருது. வெளியே வந்து மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அந்த டைரக்டர் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, நம்ம உடனே போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட சொன்னா நமக்கு தான் பிரச்சனை, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி தான் இவங்க 4 பேருமே தலைமறைவாயிருப்பாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பெண்ணு வேகமா இவரை குத்துற மாதிரி வருது. நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்காக சாவடிக்கிறதுக்கு பாக்குறேன்ற மாதிரி கேக்குறாரு. நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அனுப்பிச்ச, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சத்தியமா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன் வரலன்னு பார்த்திருந்தா கூட எனக்கு நடந்ததை பத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க பண்ணாம அலட்சியமா இருந்தாங்க. அதனால தான் அவங்க 4 பேரையும் நான் கொலை பண்ணேன். ஆனா உன்னை என்னால கொலை பண்ண முடியாது, ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப பெண்ணு சட்டுன்னு கீழே விழுந்துருது. இவருமே இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே கதவை தரன்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் திறக்க மாட்டாருன்னு தெரிஞ்சோன்னா கதை உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வரும்போது அவர் பெண்ணால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காரு. ஈரின் தான் கொலை பண்ணிட்டாங்களான்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஈரின் அங்கிருந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்ணு மூவ் ஆயிருக்கும். டைரக்டர் ருத்ரன் வந்திருக்காரு. இது என்னோட டேர்ன்ன்ற மாதிரி இவர் கதையை முடிக்கிறாரு. இந்த சிட்டில அடுத்தடுத்து இவ்வளவு கொலைகள் நடந்தும் போலீஸுங்க எதுவுமே பண்ணாம இருந்திருக்காங்கல்ல, அதனால அந்த இன்ஸ்பெக்டரையும் சரி அந்த சீனியரையும் சரி வேற ஒரு போஸ்டிங்க மாத்தி அனுப்பிடுவாங்க. இந்த இடத்துக்கு புதுசா ஆகாஷ்னு ஒருத்தர் வராரு. அவருமே இந்த கேஸ் சார்ந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கிட்ட பேசும்போது தான் நடந்த விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே ஒருத்தன் வரைஞ்சிருக்கான்னு தெரிய வருது. அவன் எப்படி வரைஞ்சிருப்பான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ இறந்து போனதை பத்தி கூட அவன் முன்கூட்டியே வரைஞ்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
பேய் தான் கொலை பண்ணுச்சுன்றது நமக்கு தெரியும், ஆகாஷ்க்கு தெரியாதுல்ல. ஆகாஷ் எப்படி இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரணையெல்லாம் ஆரம்பிக்கிறது. அப்படியே கட் பண்ணி ருத்ரனோட ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. ருத்ரனே பேயா திரும்பி வந்துட்டாருன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல. இந்த ஆட்டம் இன்னும் முடியலன்ற மாதிரி ருத்ரன் தெரியுறாரு. இதோடைய அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.